அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜா உணவில் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோங்கிறத பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். வெள்ளரிக்காயில் விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிற ஹைட்ரேஷன் இந்த குக்கும்பரில் கிடைச்சிருது. அது இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து நெல்லிக்காயும் கூட சேர்த்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோலும் பண்ணும். அது நான் நெல்லிக்காய் கட் பண்ணி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் எப்போவுமே ஸ்டோரேஜ் வச்சுருப்பேன். அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வெள்ளரிக்காய் கட் பண்ணதை போட்டு நெல்லிக்காயும் போட்டிருக்கிறேன்னா, அதோட கருவேப்பிலையில் கால்சியம் நிறையாவே இருக்குது. ஐரன் சத்து நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இதெல்லாமே இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. இந்த மாதிரி இந்த மூணையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த வெள்ளரிக்காய் ஜூஸில் 2 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கப்பு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம். தேன் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டது. ராஜா உணவுக்கு கொண்டைக்கல்லையும் பாசிப்பயிரும் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 2 விதமான பயிர் நான் ஊற வச்சதுக்கு காரணம் 2 விதமான டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, சத்தும் கிடைக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அளவாக தண்ணி விட்டுருக்குறேன். அளவு தண்ணி வச்சு தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இது 2 விசிலுக்கு விட்டோம்னா தண்ணி அளவாக பயிருக்கு அளவாக வெந்துடும், மீதம் இருக்காது தண்ணி. அது நம்மளுக்கு சத்தும் வேஸ்ட் ஆகாது இல்லையா. 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். சூப்புக்கு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். 5 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். 5 முருங்கைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து சூப் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த முருங்கைக்காய் சூப்போட ஃபுல் வீடியோ இன்ஷால்லா நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலை நேர ராஜா உணவில் எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் எடுத்துக்கிட்டது வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டது முருங்கைக்காய் சூப்பும் ஒரு பவுல் நிறையா சுண்டலும், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோம். தாளிப்பு கொடுக்காதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். அது பச்சையாக சாப்பிடும் போது இன்னும் உடம்புக்கு நல்லது இல்லையா. அதோட ஃப்ரூட்டில் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.